1992 முதல் ஒதுக்கப்பட்ட நிலக்கரி சுரங்க உரிமங்கள் அனைத்து சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டையும் மிஞ்சிய அளவிற்கு நாட்டிற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கருதப்படும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு கடந்த காங்கிரஸ் ஆட்சி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளில் முதன்மையானதாக கருதப்பட்டது. இந்நிலையில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை இன்று விசாரணை செய்த தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு கடந்த 1992 ஆண்டு முதல் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 218 நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள் சட்டவிரோதமானது என கூறியுள்ளது. வெளிப்படை தன்மையை முற்றிலும் புறந்தள்ளி இந்த ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள உச்சநீதிமன்றம், ஒதுக்கீடு செய்யப்பட்டதிலும் பின்னர் அந்த ஒதுக்கீடு சரிதானா என கண்காணிக்கும் விஷயத்திலும் தவறு நடந்திருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு எதிரொலியாக 218 நிலச்சுரங்க உரிமங்களும் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன.